பேப்பர் 7B, that is indirect taxationக்கான supplementary டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு சப்ளிமெண்ட்ரி இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக இந்த சப்ளிமெண்ட்ரிங்கிறது என்னென்னா, ஜூன் 2025 எக்ஸாமுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்ளிகபிளோ அதை விட என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, டிசம்பர் 2025க்கு என்னென்ன அடிஷனலாக ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, அல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது டெலீட் பண்ணியிருக்காங்களா, அல்லது அதில் ஏதாவது மாடிஃபிகேஷன் இருக்கா, அது எல்லாமே அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு இன்ஸ்டியூட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு இன்டைரக்ட் டாக்ஸேஷனுக்கான சப்ளிமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பெருசாக சேஞ்சஸ்ங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் இருக்குது. கிளாரிஃபிகேஷன்னா ஏற்கனவே இருக்கிற ப்ரொவிஷனில் ஃபர்தராக கவர்மெண்ட்டில் கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அதுதான் இங்கே மேக்ஸிமம் இருக்குது. அதோட வேறு என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு அப்ளிகபிளோ அது இந்த சப்ளிமெண்ட்ரியில் பார்க்கலாம். ஸோ ஜூன் 2025 எக்ஸாமுக்கு என்ன ப்ரொவிஷனோ அது அப்படியே இருக்கும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதுவும், அது தவிர அடிஷனலாக ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் இந்த டிசம்பர் 2025க்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டோட்டலாக 9 பேஜஸ் கிட்ட தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம்னா கிளாரிஃபிகேஷன் தான். கிளாரிஃபிகேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஐடிசி அவைல்டு பை எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் ECO where services specified under section 9(5), section 9 subsection 5. இதில் ECO tax liability வரும். ECOக்கு tax liability வரும். இப்போ எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் இப்போ அவங்க ரெஸ்டாரண்ட் சர்வீஸோ அல்லது அகாமடேஷனோ அந்த மாதிரி சர்வீசஸ், ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் இதெல்லாம் ECO மூலமாக பண்ணும்போது இந்த 9(5) செக்ஷனில் ECO தான் GST கட்டணும் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ப்ரொவிஷனில் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ITC availed by ECO where services specified under section 9(5) of CGST Act are supplied through their platform. ECO உடைய பிளாட்ஃபார்ம் மூலமாக செக்ஷன் 9(5)ல் சொல்லியிருக்கக்கூடிய சர்வீசஸை ECO பண்ணும்போது, சப்ளை பண்ணும்போது அவர் ITC அவைல் பண்ணுறாருல, அது ரிலேட்டடான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கிளாரிஃபிகேஷன் எதுக்காக அப்படிங்கிறப்ப என்ன இஷ்யூ, இதில் என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்னா, whether ECO required to pay tax under section 9 subsection 5 of CGST Act is liable to reverse proportionate ITC on his inputs and input services to the extent of supplies made under section 9 subsection 5 of CGST Act. ECO section 9(5) படி tax pay பண்ண வேண்டியது இருக்கும்போது whether he is liable to reverse proportionate ITC, அவருடைய இன்புட் சர்வீசஸில் ITC அவைல் பண்ணியிருப்பார்ல, அதில் ப்ரப்போர்ஷனேட்டாக, எதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டாக டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் சப்ளைஸ் மேட் அண்டர் செக்ஷன் 9(5). 9(5)ல் அவர் சப்ளை பண்ணியிருக்கார்ல, அந்த அளவுக்கு உண்டான ITCயை ரிவர்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுதான் இஷ்யூ. இதுக்கான கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஒரு ECO சப்ளை அப்படின்னு பண்ணும்போது 2 விதமான சப்ளை அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறது இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்டில் கிளாரிஃபிகேஷனில் சொல்கிறாங்க. செக்ஷன் 9(5)ல் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய ECO இஸ் மேக்கிங் சப்ளைஸ் அண்டர் 2 counts. ஒன்று, செக்ஷன் 9(5)ல் நோட்டிஃபை பண்ணின சப்ளைஸ், அந்த சப்ளை பண்ணும்போது அதுக்கு ECO தான் டேக்ஸ் கட்டணும், அவர் தான் சப்ளையர் அப்படிங்கிற மாதிரி அவர் தான் டேக்ஸ் கட்டணும். இது ப்ரொவிஷன் 9(5) செக்ஷனில் இருக்குது. ஸோ சப்ளைஸ் நோட்டிஃபைட் அண்டர் செக்ஷன் 9(5) ஃபார் விச் ஹி இஸ் லயபிள் டு பே டேக்ஸ் ஆஸ் இஃப் ஹி இஸ் த சப்ளையர். இந்த சர்வீசஸை இவர் தான் சப்ளை பண்ணுற மாதிரி இவர் தான் டேக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன்லாம் 9(5)ல் பார்த்துருப்போம். இப்போ இது ஒரு சப்ளை பண்ணுறாரு, அதாவது நோட்டிஃபைடு சப்ளைஸு சப்ளை பண்ணுறாரு. இன்னொன்று, சப்ளை ஆஃப் ஹிஸ் ஓன் சர்வீசஸ், அந்த ECO அவருடைய ஓன் சர்வீசஸ் செக்ஷன் 9(5)ல் பண்ணுற மாதிரி நோட்டிஃபைடு சர்வீசஸாக இல்லாமல் இவர் ஓன் சர்வீசஸ் பண்ணுறாரு. பை ப்ரொவைடிங் ஹிஸ் பிளாட்ஃபார்ம், எக்கனாமிக் பிளாட்ஃபார்ம் ஃபார் விச் ஹீ சார்ஜஸ் பிளாட்ஃபார்ம் ஃபீ ஆர் கமிஷன் எக்ஸெட்ரா ஃப்ரம் த பிளாட்ஃபார்ம் யூசர்ஸ். இவருடைய எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மை, எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் இவருடைய எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மை இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறதுக்காக ப்ரொவைட் பண்ணுறாரு. சப்ளை ஆஃப் ஹிஸ் ஓன் சர்வீசஸ் பை ப்ரொவைடிங் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம். இதுக்கு அவர் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ்னோ கமிஷன்னோ அப்படிங்கிற நேமில் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுற பர்சன் கிட்ட எடுத்து சார்ஜ் பண்ணுறாரு. அப்போ இது ஒரு சப்ளை. நோட்டிஃபைடு சப்ளைஸ் செக்ஷன் 9(5)ல் சொல்லியிருக்கிற மாதிரி சப்ளைஸும் ECO பண்ணலாம். இன்னொன்று, அது தவிர வேறு சப்ளைஸ் அப்படிங்கிறப்ப அவருடைய எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்மை வேறு யாராவது யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கும்போது சப்ளை ஆஃப் ஹிஸ் ஓன் சர்வீசஸ். ஸோ 2 கவுண்டில் அவருடைய சப்ளைஸை இங்கே பார்க்குறாங்க. இப்போ இந்த பாயிண்ட் நம்பர் 2ல் பார்த்தோம்ல, சப்ளை ஆஃப் ஹிஸ் ஓன் சர்வீசஸ்,
இந்த கேஸுக்கு ECO இன்புட் as well as இன்புட் சர்வீசஸ் அவைல் பண்ணியிருப்பார், வாங்கியிருப்பார். ப்ரொக்யூஸ் இன்புட்ஸ் as well as இன்புட் சர்வீசஸ். இதுக்கு அவர் ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். இப்போ இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஏற்கனவே கொடுத்துருந்ததை இங்கே ரெஃபர் பண்ணுறாங்க. ஆல்ரெடி இஷ்யூடு கிளாரிஃபிகேஷன் என்னைக்கு டேட்டில் 17/12/2021. இப்போ கிளாரிஃபிகேஷனில் இந்த சர்க்குலர் நம்பர் டேட் இதெல்லாம் ரொம்ப முக்கியங்கிறது கிடையாது, இது தப்பாக போட்டக்கூடாது. ஸோ ஆஸ் பர் த கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம போட்டாலே போதும். இப்போ இதில் முன்னாடி கொடுத்த கிளாரிஃபிகேஷனில் 17/12/2021 கொடுத்த கிளாரிஃபிகேஷனில் ECO நாட் ரெக்வயர்ட் டு ரிவர்ஸ் ஐடிசி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ். ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ்க்கு செக்ஷன் 9(5) படி ஒரு ECO டேக்ஸ் பே பண்ணும்போது அவருடைய ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஏற்கனவே 2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கிளாரிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ்க்கு சொன்ன அதே கிளாரிஃபிகேஷன் அப்ளை டு ஆல் அதர்ஸ் நோட்டிஃபைட் சர்வீசஸ். ஏன்னா ரெஸ்டாரண்ட் சர்வீசஸும் செக்ஷன் 9(5) கவர் ஆனது தான். அதே மாதிரி வேறு என்ன சர்வீசஸ்லாம் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்களோ செக்ஷன் 9(5)க்கு அதே இந்த ப்ரொவிஷன், இந்த கிளாரிஃபிகேஷன் அப்படியே அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க. It has also been clarified that ITC will not be allowed to be utilized for payment of tax liability under section 9(5) and whole of the tax liability under 9(5) will be required to be paid in cash. அந்த பழைய கிளாரிஃபிகேஷன் ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் சப்ளை பண்ணக்கூடிய ECO செக்ஷன் 9(5)ல் டேக்ஸ் கட்ட வேண்டிய ECO ஐடிசியை ரிவர்ஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த கிளாரிஃபிகேஷனில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த டேக்ஸ் லயபிலிட்டியை பே பண்ணுறப்ப ECO அதை கேஷில் தான் பே பண்ணணும், ஐடிசியை அவர் அவைல் பண்ணிக்கக்கூடாது, அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடாது. ஐடிசி வில் நாட் பி அலோட் டு பி யூட்டிலைஸ்ட் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் லைபிலிட்டி அண்டர் செக்ஷன் 9(5). அப்போ மொத்தமான டேக்ஸ் லைபிலிட்டி 9(5) செக்ஷனுக்கு உண்டான முழு டேக்ஸ் லயபிலிட்டியும் கேஷில் தான் பே பண்ணணும்னு இந்த கிளாரிஃபிகேஷன் பழைய கிளாரிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. இது ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் செக்ஷன் 9(5)க்கு அப்ளிகபிள். ஸோ இப்போ இதை அப்படியே ரெஃபரன்ஸ் கொடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மேலே சொன்ன இந்த பிரின்சிபிள், that is 2021 கொடுத்த அதே பிரின்சிபிள் ஆல்சோ அப்ளைஸ் டு சப்ளைஸ் மேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அதர் சர்வீசஸ். ஸ்பெசிஃபைட் சர்வீசஸ் அண்டர் செக்ஷன் 9(5)ல் மீதி இருக்கிற ரெஸ்டாரண்ட் தவிர மற்ற சர்வீசஸ் எல்லாத்துக்குமே இதே பிரின்சிபிள் அப்ளை ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கிளாரிஃபிகேஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது, ECO யாரெல்லாம் செக்ஷன் 9(5) படி டேக்ஸ் பே பண்ண வேண்டிய ECOவோ, அதாவது ஸ்பெசிஃபைட் சர்வீசஸ் ரிலேட்டடாக டேக்ஸ் பே பண்ண வேண்டிய ECOஸ் எல்லாரும் அவங்களுடைய ஐடிசியை ப்ரொபோர்ஷனேட்டாக ரிவைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாட் ரெக்வயர்ட் டு ரிவர்ஸ் ஐடிசி ஆன் இஸ் இன்புட்ஸ் அண்ட் இன்புட் சர்வீசஸ் ப்ரொபோர்ஷனேட்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் செக்ஷன் 9(5) சப்ளைஸ். அதோட அடிஷ்னலாக இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தோம், இப்போ அந்த ECO அவருடைய ஃபுல் டேக்ஸ் லயபிலிட்டி செக்ஷன் 9(5)ல் பே பண்ண வேண்டிய ஃபுல் டேக்ஸ் லயபிலிட்டியை எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் மூலமாக தான் பே பண்ணணும், ஐடிசியை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ credit availed by him in relation to input அல்லது input services used to facilitate such supplies. அப்போ இந்த 9(5) செக்ஷனுக்கான சப்ளை பண்ணுறப்ப ஐடிசியை ரிவர்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த ஐடிசியை யூஸ் பண்ணவும் கூடாது, அந்த லயபிலிட்டியை கேஷாக தான் பே பண்ணணும். அப்போ அந்த ஐடிசியை எதுக்கு யூஸ் பண்ணலாம், அவர் வேறு சப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஐடிசியை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு சப்ளைனா மேலே 2 கவுண்டில் அவர் சப்ளை பண்ணுறாருன்னு பார்த்தோம்ல, ஒன்று செக்ஷன் 9(5)ல் இருக்கக்கூடிய நோட்டிஃபைடு சப்ளைஸ்னும் இன்னொன்று அவருடைய ஓன் சர்வீசஸ் சப்ளை பண்ணுறதுன்னு 2 பாயிண்ட் பார்த்தோம்ல. அப்போ இதுக்கு அந்த ஐடிசியை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வராங்க. The credit availed by him in relation to the input and input services used to facilitate such supplies. இப்போ செக்ஷன் 9(5) சப்ளை பண்ணுறதுக்காக என்னென்ன இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ் அவைல் பண்ணியிருக்காரோ அதுக்கு ரிலேட்டடான கிரெடிட் எல்லாமே இந்த செக்ஷன் 9(5) லயபிலிட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. cannot be used for discharge of tax liability under செக்ஷன் 9(5). பட் அதை எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவருடைய ஓன் அக்கௌண்ட்டில் வேறு ஏதாவது சப்ளை பண்ணுறப்ப அதுக்கு டேக்ஸ் லயபிலிட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கிரெடிட் அவர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கிளாரிஃபிகேஷன். இது ஏற்கனவே ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ்க்கு மட்டும் இந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்ததை இப்போ ஃபர்தராக செக்ஷன் 9(5)ல் மீதி இருக்கிற நோட்டிஃபைட் சர்வீசஸ்க்கும் இதே பிரின்சிபிள் அப்ளை ஆகும். ஸோ இப்போ இதில் இருக்கிற பாயிண்ட் என்ன, செக்ஷன் 9(5) சப்ளை பண்ணக்கூடிய ECO ஃபுல் டேக்ஸ் லயபிலிட்டியை எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் கேஷாக தான் அவங்க கட்டணும். பட் அதுக்கு ரிலேட்டடான இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ்க்கு ஐடிசி அவைல் பண்ணினது, இந்த சப்ளைக்கான இன்புட்டை அவைல் பண்ணியிருப்பார்ல, இன்புட்ஸ் அண்ட் இன்புட் சர்வீசஸ்க்கு தட் இஸ் ஐடிசி அவைல் பண்ணியிருப்பார்ல, அந்த ஐடிசியை ரிவர்ஸ் பண்ண வேண்டாம். அந்த ஐடிசியை
செக்ஷன் 95 சப்ளை டேக்ஸ் லைபிலிட்டிக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போ மற்ற சப்ளைஸ்க்கு அந்த ஐடிசியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கீழே ஒரு டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க. இப்போ இசிஓ ஐடிசியை ப்ரப்போர்ஷனேட்டாக ரிவர்ஸ் பண்ணணுமா செக்ஷன் 95 சர்வீசஸ்க்குன்னா தேவையில்லை. இது டேக்ஸ் லைபிலிட்டிக்கு யூஸ் பண்ணலாமா அந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்ணாமல் வச்சதுன்னா அது அலோடு கிடையாது. செக்ஷன் 95க்கான டேக்ஸ் லைபிலிட்டி ஃபுல்லி கேஷில் தான் பே பண்ணணும். பட் இந்த ஐடிசி ரிவர்ஸ் பண்ணாமல் வச்சுருக்கிறத அவருடைய மற்ற டேக்ஸபிள் சர்வீசஸ்க்கு ஓன் டேக்ஸபிள் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாட்ஃபார்ம் கமிஷன் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்றும் கிளாரிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ஐடிசி அவைலபிலிட்டி in respect of goods which have been delivered by the supplier at his place of business under X-Works contract. EXW, X-Work contract. X-Work contractனா ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, தட் இஸ் சப்ளையர்னு எடுத்துக்கலாம். சப்ளையர் அவருடைய ஃபேக்ட்ரி கேட்லேயே முழு ரெஸ்பான்சிபிலிட்டியும் பையருக்கு கொடுத்துருவார். ஸோ பையருடைய பிளேஸில், ரெசிபியண்ட்டுடைய பிளேஸில் போய் ரீச் ஆகணும்னு அவசியம் இல்லை. அந்த சப்ளையருடைய ஃபேக்ட்ரி கேட்லேயே ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிலேட்டட் டு த குட்ஸ் பாஸ் ஓவர் டு த பையர் அல்லது ரிசிபியண்ட். இதை தான் எக்ஸ் ஒர்க் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸ் ஒர்க் கான்ட்ராக்டில் என்ன ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா, ரிசிபியண்ட்டுடைய கையில் அந்த பொருள் வந்து சேரலை. மேபி டிரான்ஸ்போர்ட்டர் கையில் தான் அந்த பொருளை சப்ளையர் கொடுத்துருப்பாரு. சப்ளையருடைய ஃபேக்ட்ரி கேட் வாசலில் டிரான்ஸ்போர்ட்டருக்கு கொடுக்குறாரு. ரிசிபியன்ட் டிரான்ஸ்போர்ட்டர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, டிரான்ஸ்போர்ட்டர் கையில் தான் அதை கொடுக்குறாரு. அப்போ இந்த எக்ஸ் ஒர்க் கான்ட்ராக்டில் ஐடிசி அவைலபிலிட்டி பற்றி இங்கே கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த சர்க்குலரில் ஒரு கிளாரிஃபிகேஷன், ஐடிசி அப்ளிகபிலிட்டி முக்கியமாக இந்த கேஸில் குட்ஸ் டெலிவர்ட் அண்டர் எக்ஸ் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் EXW. ஸோ த இஷ்யூ அரவுஸ் இன் த ஆட்டோமொபைல் செக்டர் வேர் டீலர்ஸ் ரிசீவ் குட்ஸ், தட் இஸ் வெஹிக்கிள்ஸ், from OEM at the factory gate, transport arranged on behalf of the dealer. ஸோ ஆட்டோமொபைல் செக்டரில் பார்த்தோம்னா டீலர்ஸ் குட்ஸை ரிசீவ் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்து? OEMனா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். அந்த எக்யூப்மெண்ட்டை யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர். இங்கே சொல்ல வர்றது பார்த்தோம்னா, இப்போ வெஹிக்கிள், காரு அந்த மாதிரி இதை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறவங்க டீலருக்கு கொடுக்கும்போது டீலர் அதை டிரான்ஸ்போர்ட்டர் மூலமாக ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல டீலர் எப்போ ஐடிசி அவைல் பண்ணலாம்? அவருடைய பிளேஸுக்கு ரிசீவ் பண்ண அப்புறம் தான் ஐடிசி அவைல் பண்ணணுமா, அல்லது டிரான்ஸ்போர்ட்டர் கையில் சப்ளையர் ஃபேக்ட்ரி கேட்லேயே கொடுக்கும்போதே ஐடிசி அவைல் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ டீலர்ஸ் ரிசீவ் த குட்ஸ் ஃப்ரம் OEM அட் த ஃபேக்ட்ரி கேட். இதுக்கான டிரான்ஸ்போர்ட் எல்லாமே டீலர் சார்பில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்போர்ட் இஸ் அரேஞ்ச் ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீலர். அப்போ இந்த இடத்துல என்ன இஷ்யூ ரைஸ் ஆகுது அப்படின்னா, ஐடிசி கேன் ஒன்லி பி கிளைம்ட் அப்பான் ஃபிசிக்கல் ரிசிப்ட் ஆஃப் குட்ஸை. ஆக்சுவலாக குட்ஸை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தானே ஐடிசி கிளைம் பண்ண முடியும்னு சொல்லுவோம். அப்படி இருக்கிறப்ப டீலருடைய இடத்துக்கு அந்த குட்ஸை ஆக்சுவலாக ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐடிசி கிளைம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வரும்போது அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் போர்டில் கொடுக்குறாங்க. போர்டுனா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம், CBIC போர்டு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, குட்ஸ் ஆர் டீம்டு டு பி ரிசீவ்ட் வென் தே ஆர் டெலிவர்ட் பை த சப்ளையர் டு த ரெசிபியன்ட் ஆர் டு எனி பர்சன். ரெசிபியண்ட்டுக்கோ அல்லது ரெசிபியன்ட் சார்பில் வேறு யாருக்கோ, அது டிரான்ஸ்போர்ட்டராக கூட இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டிரான்ஸ்போர்ட்டர் இவங்களுக்கு குட்ஸை சப்ளை பண்ணும்போது, பட் அந்த அனதர் பர்சனுக்கு அந்த குட்ஸை அவங்க சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அது ரெசிபியண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இருக்கணும். அப்படி இருந்தால் குட்ஸ் ஆர் டீம்டு டு பி ரிசீவ்டு வென் தே ஆர் டெலிவர்ட் பை த சப்ளையர் டு ஏ ரெசிபியன்ட் ஆர் டு எனி பர்சன் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் ரெசிபியன்ட். அப்போ குட்ஸை சப்ளை பண்ணியாச்சு, ரெசிபியன்ட் ரிசீவ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த EXW கான்ட்ராக்டில், எக்ஸ் ஒர்க் கான்ட்ராக்டில் குட்ஸை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க OEM ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபேக்ட்ரி கேட்டில் டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இது யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில்? டீலர் இன்ஸ்ட்ரக்ஷன். டீலர் தான் இங்கே ரெசிபியன்ட். அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் டிரான்ஸ்போர்ட்டருக்கு கொடுக்கும்போது அது ஆக்சுவலாக டீலர் அந்த குட்ஸை ரிசீவ் பண்ணதாக இங்கே நம்ம எடுத்துக்கலாம். இட் அமௌண்ட்ஸ் டு ரிசிப்ட் ஆஃப் குட்ஸை. ஸோ ஐடிசி அவங்க அந்த இடத்துலையே கிளைம் பண்ணிக்க முடியும், அந்த பாயிண்ட்லேயே கிளைம் பண்ணிக்க முடியும் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் ஃபிசிக்கல் அரைவல் அட் த டீலர் ப்ரெமிசஸ். டீலருடைய இடத்துக்கு அந்த பொருள் வந்து ஃபிசிக்கலாக வந்து சேர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. OEM டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஃபேக்ட்ரி கேட்டில் அந்த குட்ஸை கொடுத்த உடனேயே இது எல்லாமே டீலரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பாயிண்ட்லேயே ஐடிசி கிளைம் பண்ண முடியும். ஸோ இந்த பிரின்சிபல் EXW கான்ட்ராக்ட் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும்னு சொல்கிறாங்க.
This principle applies all industries where similar EXW contracts are executed. But ITC admissible அப்படிங்கிறது மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே மற்ற ப்ரொவிஷன்ஸும் நம்ம பார்த்துக்கணும். Only if the goods are used in the course or furtherance of business. ஸோ அந்த குட்ஸ் இந்த கோர்ஸ் அல்லது ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்காக அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களா, இதோட மற்ற கண்டிஷன் செக்ஷன் 16-17 சொல்லியிருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்து தான் ஐடிசி அட்மிசபிள் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். சப்போஸ் இப்போ குட்ஸை வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணல, ஆர் டைவர்ட்டட் ஃபார் த நான் பிஸ்னஸ் பர்பஸ், அல்லது அது தொலைஞ்சு போச்சு, ஸ்டோலன், டெஸ்ட்ராய்டு, அல்லது ரைட்டன் ஆஃப், அல்லது ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்துருந்தா அங்கெல்லாம் ஐடிசி கிடைக்காது. நெக்ஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன். பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் ஆன்லைன் சர்வீசஸ் சப்ளைடு பை த சப்ளையர்ஸ் ஆஃப் சர்வீசஸ் டு அன்ரெஜிஸ்டர்ட் ரிசிபியன்ட். இந்த சர்க்குலர் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஆன்லைன் சர்வீசஸ் OADAR, டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி பண்ணும்போது பிளேஸ் ஆஃப் சப்ளை இன்கரெக்டாக டிக்ளேர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற அந்த இஷ்யூக்காக இந்த சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்குலரில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மெயினான பாயிண்ட்டு பார்க்கலாம். ஆல் டேக்ஸபிள் ஆன்லைன் சர்வீசஸ் சப்ளைடு டு அன்ரெஜிஸ்டர்டு பர்சன். டேக்ஸபிள் ஆன்லைன் சர்வீசஸ் சப்ளை பண்ணும்போது அன்ரெஜிஸ்டர்டு பர்சனுக்கு சப்ளை பண்ணினாங்கன்னா அது செல்ஃப் ஆப்ரேட்டடாக இருக்கலாம், அல்லது த்ரூ தேர்ட் பார்ட்டி எலக்ட்ரானிக் ECOவாக இருக்கலாம், எலக்ட்ரானிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம், அதன் மூலமாகவும் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல என்ன பாயிண்ட்டு சொல்ல வராங்கன்னா, அன்ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்கன்னா அந்த ரிசிபியண்ட்டுடைய ஸ்டேட் எந்த மாநிலத்தில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆல் டேக்ஸபிள் ஆன்லைன் சர்வீசஸ் சப்ளை டு அன்ரிஜிஸ்டர்டு பர்சன், வெதர் அந்த அன்ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு ஆன்லைன் சர்வீசஸ் சப்ளை பண்ணுறது செல்ஃப் ஆப்ரேட்டடாக பண்ணியிருக்கலாம், வெதர் த்ரூ செல்ஃப் ஆப்ரேட்டட் ஆர் தேர்ட் பார்ட்டி மூலமாக, தேர்ட் பார்ட்டி எலக்ட்ரானிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலமாகவும் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட் ஆஃப் த ரிசிபியண்ட்டுடைய ஸ்டேட் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக மஸ்ட் பி ரெக்கார்டட் ஆன் த இன்வாய்ஸுங்கிறது முக்கியமாக சொல்லியிருக்காங்க. இது டிரான்சாக்ஷன் வேல்யூவை பொறுத்து இது சேஞ்ச் ஆகாது. இவ்வளவு அமௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன் இருந்தால் ஸ்டேட்டு சொல்ல வேண்டாம், இதுக்கு மேலே இருந்தால் ஸ்டேட்டை என்ன ஸ்டேட்டுங்கிறது மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ரெகார்ட்லெஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் டிரான்சாக்ஷன். அப்போ இது மேண்டேட்டரி, கம்பல்சரியாக இது ஃபாலோ பண்ணணும் ஆஸ் பர் ப்ரொவிஷோட்டோ ரூல் 46F. ஸோ சச் ஸ்டேட் வில் பி டீம்ட் அஸ் அட்ரஸ் ஆன் ரெக்கார்டு. ஸோ இந்த செக்ஷன் 12(2)B இதில் இந்த அட்ரஸ் இந்த ஸ்டேட் எதுவோ அதுதான் அட்ரஸ் ஆன் ரெக்கார்டு அப்படின்னு அட்ரஸ் ஆன் ரெக்கார்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ POS பிளேஸ் ஆஃப் சப்ளை ரிசிபியண்ட்டுடைய ஸ்டேட். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் இந்த டேக்ஸை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. த டேக்ஸ் மஸ்ட் பி டெபாசிட்டட் டு த அப்ராப்ரியேட் ஸ்டேட். இப்போ இந்த சர்வீசஸ் டேக்ஸபிள் ஆன்லைன் சர்வீசஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இதில் எதெல்லாம் இன்க்ளூடட், சப்ஸ்கிரிப்ஷன் டு OTT, இன்னொன்று நியூஸ் பேப்பர், அல்லது மொபைல் ஆப் சர்வீசஸ், டெலிகாம் சர்வீசஸ், OADR சப்ளைஸ், இது எல்லாமே இதில் இன்க்ளூடட். ஸோ சப்ளை பண்ணுறவங்க இந்த ஆன்லைன் சர்வீசஸ் டேக்ஸபிள் ஆன்லைன் சர்வீசஸ் சப்ளை பண்ணுற பர்சன்ஸ் சப்ளையர்ஸ் கண்டிப்பாக அன்ரிஜிஸ்டர்டு யூசர்ஸுடைய ஸ்டேட் என்னங்கிற இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். சப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதை சப்ளை பண்ணதுக்கப்புறம் GSTR 1AO அவங்க ஃபார்ம் சப்மிட் பண்ணுறப்ப இதை கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் அவங்களுக்கு பெனல்ட்டி வரும். இட் மே அட்ராக்ட் பெனல் ப்ரொவிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன். GST ட்ரீட்மெண்ட் ஆஃப் வவுச்சர்ஸ். வவுச்சர் ரிலேட்டடான ப்ரொவிஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு கூப்பனோ வவுச்சரோ கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு பொருளோ சர்வீஸோ நம்ம அவைல் பண்ணிக்கிறதுக்கான கன்சிடரேஷன் அதை நம்ம கொடுத்து அவைல் பண்ணிக்க முடியும். அப்போ அது எப்போ டேக்ஸபிள் அது எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். இப்போ இதில் சில இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இதில் ஒரு 4 இஷ்யூஸ் கிட்டத்தட்ட இருக்குது. இஷ்யூஸ்னால் இங்கே கொஸ்டின்ஸ், அதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவையான டவுட், அது ஒரு 4 விதமாக இங்கே பிரிக்கிறாங்க. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திஸ் சர்க்குலர் அட்ரஸஸ் மல்டிபிள் ஆம்பிகுட்டிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4 பாயிண்ட்டுன்னு நான் சொன்னேன், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இஷ்யூ என்ன அப்படின்னா, வெதர் டிரான்சாக்ஷன்ஸ் இன் வவுச்சர்ஸ் அமௌண்ட் டு சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். ஒரு வவுச்சரில் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, வவுச்சரை கொடுத்து நம்ம குட்ஸ் வாங்குறதோ அல்லது சர்வீஸ் அவைல் பண்ணுறதோ தனி, அந்த ப்ரொவிஷன்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் வவுச்சர்ஸில் பண்ணும்போது இது இந்த வவுச்சர்ஸை டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, அது குட்ஸா சர்வீசஸா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இப்போ இதுக்கு கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுக்குறாங்கன்னா, வவுச்சர்னா என்ன? இந்த கிளாரிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வவுச்சர்னா என்ன? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கிரியேட்டிங் அன் ஆப்ளிகேஷன்
டு அக்செப்ட் தம் அஸ் கன்சிடரேஷன் ஃபார் சப்ளை. இந்த வவுச்சருங்கிறது ஒரு டாக்குமெண்ட் அல்லது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இதை கொடுக்கும்போது இந்த வவுச்சருக்காக பொருளோ அல்லது சர்வீஸோ கொடுக்க வேண்டியவங்க அதுக்கான லயபிலிட்டி அவங்களுக்கு ரைஸ் ஆகுது. ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிரியேட்டிங் அன் ஆப்ளிகேஷன் டு அக்செப்ட் தம் அஸ் கன்சிடரேஷன் ஃபார் சப்ளை. அப்போ இந்த வவுச்சருங்கிறது ஏற்கனவே ஆர்பிஐ ரெகக்னைஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்ததுன்னா அதை மணின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ மணிங்கிறது ஜிஎஸ்டி சர்வீஸ்க்குள்ளே ஜிஎஸ்டி வளையத்துக்குள்ளே வராது. ஸோ இந்த வவுச்சர் குவாலிஃபைஸ் அஸ் அ ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெகக்னைஸ்டு பை ஆர்பிஐ. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் பண்ணின ஒரு ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த வவுச்சரை நம்ம எடுத்தோம்னா இது மணி. ஸோ மணின்னு வந்ததுன்னா இட் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. அதாவது ஜிஎஸ்டிங்கிற டெஃபினேஷனுக்குள்ளே வராது, குட்ஸ்லேயும் வராது, சர்வீஸ்லேயும் வராது. ஸோ வவுச்சர் குவாலிஃபைஸ் அஸ் அ ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ரெகக்னைஸ்டு பை ஆர்பிஐனா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் மணி. ஸோ எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் டெஃபினேஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒருவேளை ஆர்பிஐ ரெகக்னைஸ் பண்ணாத, அதாவது ப்ரீபெய்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஆர்பிஐ ரெகக்னைஸ் பண்ணலை ஒரு வவுச்சரை, அப்போ அது ஜிஎஸ்டிக்குள்ளே குட்ஸோ சர்வீசஸாவோ கன்சிடர் பண்ணலாமான்னா அப்போவுமே அது வராதுன்னு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. ஈவன் இஃப் நாட் ரெகக்னைஸ்டு பை ஆர்பிஐ, இந்த வவுச்சர்ஸை ஆக்ஷனபிள் கிளைம்ஸ்னு நம்ம ட்ரீட் பண்ணலாம். ஸோ அப்போ ஆக்ஷனபிள் கிளைம்ஸில் இது அதர் தென் ஸ்பெசிஃபைட் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ். இப்போ ஸ்பெசிஃபைட் ஆக்ஷனபிள் கிளைம்ஸாக இல்லாதது எதுவும் ஜிஎஸ்டிக்குள்ளே வராது. ஸோ இட் ஃபால்ஸ் அண்டர் ஷெட்யூல் 3. ஸோ நாட் கன்சிடர்ட் அஸ் சப்ளை. அதனால் இந்த டிரான்சாக்ஷன் இன் வவுச்சர்ஸ் themselves are not taxable under GST. ஆனால் இந்த வவுச்சர் ரிடீம் பண்ணும்போது இதில் குட்ஸோ சர்வீசஸோ சப்ளை பண்ணுறப்ப அது taxable. தோ the underlying supply of goods or services for which the voucher is redeemed remains taxable. இது ஃபர்ஸ்ட் இஷ்யூ பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ரெண்டாவது இஷ்யூ என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வவுச்சர்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டர் அல்லது ஏஜென்ட்டு இந்த வவுச்சரை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறப்ப இதில் ஜிஎஸ்டி ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணும்? ஸோ இப்போ இந்த டிரான்சாக்ஷன் பிரின்சிபல் டு பிரின்சிபல் டிரான்சாக்ஷன்ஸாக இருந்ததுன்னா, அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் ரீசேல் பண்ணுறாங்க, இதை ஒரு ப்ராஃபிட்டில் மார்ஜின் வச்சு விற்கிறாங்க. அப்படி பண்ணும்போது இந்த வவுச்சரில் அவங்க ட்ரேடிங் பண்ணுறது சப்ளைன்னு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ட்ரேடிங் ஆஃப் வவுச்சர்ஸ் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் சப்ளை. அதனால் அவங்க ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். ஆனால் இந்த வவுச்சரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது ஒரு கமிஷனுக்காக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது வவுச்சர்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் கமிஷன் ஆர் ஏஜென்சி பேசிஸ். அப்போ அவங்க ரிசீவ் பண்ணுற அந்த கமிஷன் taxable supply of service, அங்கே ஜிஎஸ்டி வரும். இது ரெண்டாவது இஷ்யூ. மூணாவது இஷ்யூ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வவுச்சர் இஷ்யூ பண்ணுறவங்களுக்கு சில அடிஷனல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுற பர்சன்ஸ் இருப்பாங்க. கோபிராண்டிங் அல்லது அட்வர்டைஸிங், வேறு ஏதாவது டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுறவங்க, கஸ்டமர் கேர்னு இந்த மாதிரி அடிஷனல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி எப்படி வரும்? அவங்க சர்வீசஸ்க்கு அவங்களுக்கு ஜிஎஸ்டி கண்டிப்பாக அப்ளிகபிள் ஆகும். ஸோ த சர்க்குலர் கிளாரிஃபைஸ் தீஸ் ஆர் செப்பரேட் taxable supplies. இப்போ இந்த வவுச்சர் இஷ்யூ பண்ணுற பர்சனுக்காக அடிஷனல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த அடிஷனல் சர்வீசஸில் கோபிராண்டிங், அட்வர்டைஸிங், டெக்னிக்கல் சப்போர்ட் இதெல்லாமே இன்க்ளூடட். இது எல்லாமே தனித்தனியான taxable supply ஆஃப் சர்வீசஸ். இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். அந்த சர்வீசஸ்க்கு எவ்வளவு சர்வீஸ் சார்ஜஸ் ரிசீவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி. அடுத்தது இன்னொரு நாலாவது இஷ்யூ, இது அன்ரிடீம்டு வவுச்சர்ஸ். வவுச்சர் ரிடம்ஷனே பண்ணலை, அன்ரிடீம்டாக இருக்குது. இதை வந்து பிரேக்கேஜ்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிரேக்கேஜுக்கு ஜிஎஸ்டி வராது. நோ ஜிஎஸ்டி இஸ் பேபிள் ஆன் பிரேக்கேஜ். ஏன்னா இதில் எந்த ஒரு குட்ஸோ சர்வீசஸோ சப்ளையே பண்ணலை. ஏன்னா வவுச்சர்ஸை ரிடீமே பண்ணலை. தெர் இஸ் நோ அண்டர்லையிங் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். அதனால் ரீடைன்ட் அமௌண்ட் டஸ் நாட் குவாலிஃபை அஸ் கன்சிடரேஷன். அப்போ இனிமேல் அந்த வவுச்சர் வந்து ரிடீம்ஷனே பண்ணலைங்கிறப்ப அதில் இருக்கிற அமௌண்ட்டு எதுவுமே கன்சிடரேஷனாக குவாலிஃபை ஆகாது. அதனால் இங்கே இது ஜிஎஸ்டி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கிளியர் சப்ளை, கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் ஃபார் கன்சிடரேஷன் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஜிஎஸ்டி டேக்ஸ் லைபிலிட்டி அரைஸ் ஆகும். பட் இந்த கேஸில் அது கிடையாது. அது ரெண்டுமே இங்கே ஆப்சண்ட்னு சொல்கிறோம். இதனால் மியர் நான் ரிடம்ஷன், இந்த வவுச்சரை கொடுத்து எந்த பொருளுமோ எந்த சர்வீஸுமோ ரிசீவ் பண்ணலை அப்படிங்கிறப்ப இதில் டேக்ஸபிலிட்டி வராது. ஸோ இப்போ இந்த சர்க்குலரில் இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிளாரிஃபிகேஷன், ரீஇன்சூரன்ஸ் அண்ட் கோ இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு கிளாரிஃபிகேஷன். இதில் கோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அப்போர்ஷன்டு பை லீட் இன்சூரர் டு த கோ இன்சூரர் இந்த கேஸ்லேயும், அண்ட் டிடக்ஷன் ஆஃப் ரீஇன்சூரன்ஸ் கமிஷன்
from the reinsurance premium paid by the insurer to the reinsurer. இந்த கேஸ்லேயும் ஷெட்யூல் 3 அப்ளை ஆகும் ரெட்ராஸ்பெக்டிவா அப்படின்னு ஒரு சர்க்குலர் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் தான் இங்கே கொடுக்குறாங்க. ரெகுலரைசிங் பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இது ஏற்கனவே ஜூன் எக்ஸாமுக்கும் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான். இதில் கிளாரிஃபிகேஷன் என்னென்னா பேமெண்ட் ஆஃப் ஜிஎஸ்டி ரெகுலரைசேஷன் மட்டும்தான். ஸோ அப்போ அந்த ப்ரொவிஷனும் ஒரு தடவை லைட்டாக பார்த்துருவோம். இதில் 2 கேஸ் பார்க்குறோம். ஒன்று கோ இன்சூரன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில், கோ இன்சூரன்ஸ்னால் 2-3 இன்சூரன்ஸ் கம்பெனி சேர்ந்து ஒரு இன்சூரன்ஸை எடுப்பாங்க, அது கோ இன்சூரன்ஸ். அந்த கோ இன்சூரன்ஸ் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி லீட் இன்சூரராகவும் மற்றவங்கெல்லாம் கோ இன்சூரர்ஸ்னு இருப்பாங்க. இந்த ப்ரீமியமை லீட் இன்சூரர் கோ இன்சூரருக்கு அப்போர்ஷன் பண்ணி பிரித்து கொடுக்குறப்ப அதுக்கு டாக்ஸபிலிட்டி வருமா? இதுக்கு வராது. ஷெட்யூல் 3ல் அது வந்துடும் அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரியே தான் ரீஇன்சூரன்ஸ் பிஸ்னஸில். ரீஇன்சூரன்ஸ்னால் என்ன? ஆல்ரெடி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க, ஃபர்தராக அதை இன்னொரு கம்பெனிக்கு இன்சூரன்ஸ்க்கு கொடுப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் எடுத்தது இன்சூரர்னோ, இந்த இன்சூரர் திருப்பி இன்னொரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அதை இன்சூரன்ஸ்க்கு கொடுக்குறப்ப அவங்கள ரீஇன்சூரர்னு சொல்லுவோம். அப்போ இன்சூரர் ரீஇன்சூரருக்கு ப்ரீமியம் பே பண்ணும்போது அந்த ரீஇன்சூரருக்கு பிஸ்னஸை இன்சூரர் தானே கொடுக்குறாரு, இன்சூரன்ஸ் பிஸ்னஸை, அதுக்காக ரீஇன்சூரன்ஸ் கமிஷனுங்கிறத டிடக்ஷன் பண்ணிட்டு கொடுப்பாரு. அப்போ இதுக்கு டாக்ஸபிலிட்டி வருமா அப்படின்னா இல்லை, இதுவுமே டிடக்ஷன் ஆஃப் ரீஇன்சூரன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதுமே ஷெட்யூல் 3ல் வருங்கிறது தான் கிளாரிஃபிகேஷன் ஆல்ரெடி இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. கிளாரிஃபிகேஷன் இஷ்யூ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 2 டிரான்சாக்ஷனுமே மேலே பார்த்தா இந்த 1 and 2 2 டிரான்சாக்ஷன்லையுமே ஷெட்யூல் 3ல் வந்துடும். ஷெட்யூல் 3னா நெகட்டிவ் லிஸ்ட்டு. அப்போ இந்த ஆக்டிவிட்டியை சப்ளை ஆஃப் குட்ஸ்னு சொல்ல முடியாது, சப்ளை ஆஃப் சர்வீசஸ்னு சொல்ல முடியாது. பட் இதுக்கான கண்டிஷன்ஸை கண்டிப்பாக அவங்க மீட் பண்ணியிருக்கணும். இதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு கொடுத்துருக்காங்க. ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னா எப்போ ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆச்சோ, ஜிஎஸ்டி ஆக்ட் எப்போ நடைமுறைக்கு வந்ததோ அப்போலேருந்து இந்த எஃபெக்ட் இதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் மீட் பண்ணாதான் இந்த ஷெட்யூல் 3ல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த கண்டிஷன்ஸ் என்ன? கோ இன்சூரன்ஸை பொறுத்த மட்டும் லீட் இன்சூரர் ஃபுல் ப்ரீமியம்லேயும் இன்சூர்டு பர்சன் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண ஃபுல் ப்ரீமியம்லேயும் ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தால் இந்த கேஸ் அவர் அப்போர்ஷன் பண்ணும்போது லீட் இன்சூரர் கோ இன்சூரருக்கு ப்ரீமியம் அப்போர்ஷன் பண்ணுறப்ப அது ஷெட்யூல் 3ல் வரும். இன்னொன்று ரீஇன்சூரன்ஸ் ரிலேட்டடாக என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும்னு பார்த்தோம்னா, இந்த ரீஇன்சூரர் கிராஸ் ப்ரீமியம்க்கு ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் டிடக்ஷன் ஆஃப் ரீஇன்சூரன்ஸ் ப்ரீமியம் பை இன்சூரர் ஃப்ரம் ப்ரீமியம் பே டு ரீஇன்சூரருங்கிறது ஷெட்யூல் 3ல் வரும். அப்போ இங்கே ரீஇன்சூரர் கிராஸ் ப்ரீமியமில் ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கணும். அந்த கிராஸ் ப்ரீமியம்னா என்ன அமௌண்ட்டு? இந்த டிடக்ஷன் ரீஇன்சூரன்ஸ் கமிஷனை டிடக்ஷன் பண்ணிட்டு கொடுக்குறாருல இன்சூரர், அந்த கமிஷன் அமௌண்ட்டும் சேர்ந்துருக்கணும், இன்க்ளூசிவ் ஆஃப் கமிஷன் ரீடைன்டு பை த இன்சூரர். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் ஷெட்யூல் 3ல் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ப்ரொவிஷன். பட் இந்த ப்ரொவிஷன் எல்லாமே என்னைக்கு டேட்லேருந்து எஃபெக்டிவ்னு பார்த்தோம்னா 1 நவம்பர் 2024 எஃபெக்டிவ். இதில் ரெகுலரைசேஷனுங்கிறது இப்போ கிளாரிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த கிளாரிஃபிகேஷனில் ரெகுலரைசேஷன்னா என்ன அர்த்தம்னு பார்ப்போம். எனி ஜிஎஸ்டி ஆல்ரெடி பெய்ட் ஆன் டிரான்சாக்ஷன் ஃப்ரம் 1/7/2017. 1/7/2017னா ஜிஎஸ்டி இந்த டேட்டில் தான் எஃபெக்டிவாக வந்தது. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது எஃபெக்டிவ் வந்த தேதி, ஆரம்பித்த தேதி 1/7/2017. அந்த டேட்டில் இருந்து இந்த 1 நவம்பர் 2024 இந்த சர்க்குலர் கொண்டு வராங்களே, இதுக்கு முன்னாடி ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு கொடுத்ததுனால ஜிஎஸ்டி ஆரம்பித்த தேதியிலேருந்து இந்த எஃபெக்டிவ் டேட்டுக்கு முத நாள் 31/10/2024 வரைக்கும் இதில் ஜிஎஸ்டிக்கு ஆல்ரெடி பே பண்ணியிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? இப்போ இதற்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்குறப்ப முன்னாடி கட்டின ஜிஎஸ்டி எல்லாம் திருப்பியும் ரீஃபண்டாக கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னா அது இஷ்யூ ஆகுங்கிறதுனால இதுக்கு ஒரு ரெகுலரைசேஷனுங்கிற டேர்மில் சொல்கிறாங்க. ஆசிஸ் வேரிஸ் பேசிஸ். ஆசிஸ் வேரிஸ் பேசிஸ்னால் ஏற்கனவே இதுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தா ஆல்ரெடி பே பண்ணினது தான், திருப்பி ரீஃபண்ட் வாங்க முடியாது. ஒருவேளை அதாவது ஆசிஸ் வேரிஸ் பேசிஸ்னால் கம்மியான ரேட்டு கட்டியிருக்காங்க அப்படின்னா கூடுதலாக ரேட்டு கேட்க மாட்டாங்க. ஒருவேளை ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா கூடுதலாக நீங்கள் இன்னமும் லயபிலிட்டி இருக்குது பே பண்ணணும்னு கேட்க மாட்டாங்க. ஒருவேளை இது ஆல்ரெடி அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்காங்க, இப்போ ரேட்டு குறையுது அல்லது இனிமேல் அது டேக்ஸ் வராது அப்படிங்கிறப்ப அதுக்கு ரீஃபண்டும் கிடைக்காது, திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதான் ஆசிஸ் வேரிஸ் பேசிஸ். கட்டியிருந்தால் கட்டினது தான், அது குறைச்சலாக இருக்கோ கூடுதலாக இருக்கோ திருப்பி வாங்குறதோ கூட வாங்குறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ரெகுலரைசேஷன் அப்படின்னு பாயிண்ட். இதில் அடுத்தது கிளாரிஃபிகேஷன் ரெகார்டிங் அப்ளிகபிலிட்டி ஆஃப் ஜிஎஸ்டி ஆன் சர்டன் சர்வீசஸ். குறிப்பிட்ட சில சர்வீசஸ்க்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை என்னென்ன 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பீனல் சார்ஜஸ் பை பேங்க் ஆர் என்பிஎஃப்சிஸ்.
பீனல் சார்ஜஸ் பை பேங்க் ஆர் என்பிஎஃப்சிஸ், பேங்க் அல்லது நான் பேங்கிங் ஃபைனான்ஷியல் கம்பெனி ஒரு கடன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கிரெடிட்டை கரெக்டாக ஒருத்தர் பே பண்ணணும். அப்படி பண்ணுறதுல ஏதாவது அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பீனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போடுறத பீனல் சார்ஜஸ் அப்படின்னு இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸில் இதுக்கு ஜிஎஸ்டி வருமா அப்படின்னா இது வந்து ஜிஎஸ்டி வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த பீனல் சார்ஜஸ்ங்கிறது கன்சிடரேஷன் மாதிரி ரிசீவ் பண்ணல, லிக்விடேட்டட் டேமேஜஸ் மாதிரி. ஏன்னா அங்கே கான்ட்ராக்டை அவங்க ப்ரீச் பண்ணுறப்ப அதுக்கான ஒரு அமௌண்ட்டாக கலெக்ட் பண்ணுறதுனால இது நாட் சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ். பேமெண்ட் அக்ரிகேட்டர் அப்படின்னா யார்? நம்ம ஒரு பேமெண்ட்டு பண்ணுறோம், ஒரு இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணுறப்ப கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த கார்டை நம்ம கொடுக்குறப்ப அந்த ஷாப்பில் அந்த கார்டு வாங்கும்போது அந்த மெர்ச்சண்ட்டுக்கான அந்த ஷாப் மெர்ச்சண்ட்டுக்கான அமௌண்ட்டை கொடுக்கக்கூடிய பேங்க்கு, அதை தான் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மெர்ச்சண்ட்டுக்கு வர வேண்டிய அமௌண்ட் எல்லாத்தையும் கலெக்டிவாக அவங்களுக்கு கொடுக்குறவங்க. ஸோ இந்த இடத்துல வெதர் பிஎஸ்னா பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன். இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் சீரியல் நம்பர் 34 படி கிடைக்குமா ஃபார் கார்டு பேஸ்டு டிரான்சாக்ஷன் அண்டர் 2000. இதுக்கான கிளாரிஃபிகேஷன். ஒரு கார்டு மூலமாக பேமெண்ட் பண்ணுறோம், 2000க்கு கம்மியாக பேமெண்ட் பண்ணும்போது இந்த பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ்க்கு ஜிஎஸ்டியிலேருந்து எக்ஸம்ஷன் உண்டா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இந்த இஷ்யூக்கான கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சர்க்குலரில் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஆர்பிஐ ரெகுலேட்டட் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ், ஆர்பிஐ ரெகுலேட் பண்ணி ஆர்பிஐ ரெகுலேஷனுக்குள்ளே இருக்கிற பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் எல்லாருமே ஆர்பிஐ ரெகுலேட்டட் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் குவாலிஃபை அஸ் அக்வைரிங் பேங்க். அக்வைரிங் பேங்க்னா இப்போ நான் சொன்னது தான். இப்போ ஒரு கடை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு கஸ்டமர் ஒரு கார்டை கொடுக்குறப்ப அந்த கார்டு அமௌண்ட்டை வந்து அந்த கடைக்காரருக்கு எந்த பேங்க் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ அதுதான் அக்வைரிங் பேங்க். ஸோ இங்கே பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஆர்பிஐ ரெகுலேட்டட் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸும் அக்வைரிங் பேங்க்ஸ் அப்படின்னு அவங்கள குவாலிஃபை பண்ணலாம், அந்த டேர்மில் அவங்கள சொல்லலாம். அதனால் அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும், எலிஜிபிலிட்டி ஃபார் எக்ஸம்ஷன். பட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த எக்ஸம்ஷன் பேமெண்ட் கேட்வேக்கு கிடைக்காது. பேமெண்ட் கேட்வே வேறு, பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ் வேறு. கொஸ்டினில் அந்த மாதிரி கேட்குறப்ப சின்ன பாயிண்டில் ட்விஸ்ட் வைக்கலாம். பேமெண்ட் கேட்வே அப்படின்னா டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க. இப்போ நம்ம ஒரு பேமெண்ட் பண்ணுறப்ப அது செக்யூர்டாக இருக்கா, கரெக்டாக இருக்கா எல்லாமே பார்த்து செய்கிறது. பட் பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ்னால் ஃபைனான்ஷியல் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அடுத்தது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் பை கவர்மெண்ட் என்டிட்டிஸ். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஒரு கவர்மெண்ட் என்டிட்டி ப்ரொவைட் பண்ணும்போது அகெயின்ஸ்ட் கவர்மெண்ட் கிராண்ட் ப்ரொவைட் பண்ணுறப்ப அது எக்ஸம்ஷன் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. இது 10/10/2024 இருந்து இந்த சர்வீசஸ் எல்லாம் எக்ஸம்டட். அப்போ இதுக்கு முன்னாடி 1/7/2017 ஜிஎஸ்டி ஸ்டார்ட் ஆன டேட்லேருந்து 9/10/2024 வரைக்கும் இதில் பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஜிஎஸ்டி பேமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ரெகுலரைசேஷன் பண்ணுறாங்க. ரெகுலரைசேஷனாக என்ன? ஆஸ் இஸ் வேரியஸ் பேசிஸ். பேமெண்ட் பண்ணது அப்படியே தான், அதை ஃபர்தராக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. அடுத்தது ஸ்கில்லிங் சர்வீசஸ் பை என்எஸ்டிசி பார்ட்னர்ஸ். இதுக்கு எக்ஸம்ஷன் உண்டு. ஏதாவது இது வந்து எக்ஸம்ஷன் இருந்தது, வித்ட்ரா பண்ணாங்க, இப்போ திருப்பியும் எக்ஸம்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த என்எஸ்டிசி அப்ரூவ்டு ட்ரைனிங் பார்ட்னர்ஸ், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், என்எஸ்டிசி அப்ரூவ்டு ட்ரைனிங் பார்ட்னர்ஸ், இவங்களுக்கான எக்ஸம்ஷன் 10/10/2024 வித்ட்ரா பண்ணிட்டாங்க. வாஸ் வித்ட்ரான் எஃபெக்டிவ் ஃப்ரம் 10/10/2024. இப்போ அதுக்கு முன்னாடி எக்ஸம்ஷன் இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 16/1/2025 திருப்பியும் அந்த எக்ஸம்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த இடப்பட்டு இந்த டேட்டில் ஜிஎஸ்டி பே பண்ணினது ரெகுலரைஸ்டு, அது பேமெண்ட் பண்ணது தான். அதில் ஃபர்தராக எந்த சேஞ்சஸும் இருக்காது. த எக்ஸம்ஷன் ஃபார் என்எஸ்டிசி அப்ரூவ்டு ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் வாஸ் வித்ட்ரான் எஃபெக்டிவ் ஃப்ரம் 10/10/24. பட் இப்போ திருப்பியும் அந்த எக்ஸம்ஷனை ரிஸ்டோர் பண்ணிட்டாங்க 16/1/2025. அடுத்தது ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் டு எம்சிடி. எம்சிடினா முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இந்த முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், அதாவது ஹவுஸ் கீப்பிங், ஹார்டிகல்ச்சர், இந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தா அதுக்கு ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் லிஸ்ட்டுக்குள்ளே வருமா அப்படிங்கிறது அந்த கிளாரிஃபிகேஷனில் சொல்கிறாங்க. தி எக்ஸம்ஷன் அண்டர் சீரியல் நம்பர் 3A நாட் அப்ளை டு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் டு எம்சிடி. எம்சிடினா முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ். அவங்களுடைய ஆஃபீஸ் அப்கீப், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ்க்காக இந்த மாதிரி ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அவைல் பண்ணியிருந்தால் அதுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்காது. ஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் ஆன் சச்
ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் டு எம்சிடி. அடுத்தது டிடிஏ, ஸ்டேட்டஸ் அஸ் லோக்கல் அத்தாரிட்டி. லோக்கல் அத்தாரிட்டியில் வருமா டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி? இது லோக்கல் அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி லோக்கல் அத்தாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறதுனால லோக்கல் அத்தாரிட்டிக்கு ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பெனிஃபிட் அப்ளிகபிள் ஆகும்ல, அது இந்த டிடிஏக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. சர்வீசஸ் ப்ரொவைடட் பை டிடிஏ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பெனிஃபிட்ஸ் அப்ளிகபிள் டு லோக்கல் அத்தாரிட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன், ரெண்டிங் பை அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் டு காம்போசிஷன் டேக்ஸ் பேயர்ஸ். ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் ரெசிடென்ஷியல் பில்டிங் இல்லாமல் வேறு ஒரு பில்டிங்கை, தட் இஸ் கமர்ஷியல் பில்டிங்கை, ரிஜிஸ்டர்டு டேக்ஸ் பேயருக்கு, தட் இஸ் ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு ரெண்ட்டுக்கு விட்டாங்கன்னா அது ஆர்சிஎம்மில் வரும் அப்படிங்கிறது அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க. இந்த ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர் அப்படின்னா ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய பர்சன், அதில் காம்போசிஷன் டேக்ஸ் பேயரும் இன்க்ளூடடாக இருந்தது. பட் அப்புறம் என்ன பண்ணினாங்க, 16/1/2025 இதில் காம்போசிஷன் டேக்ஸ் பேயரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஐடிசி எதுவும் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அதில் நிறையா எல்லாருமே ரெக்வசிஷன் வச்சதுனால அதை மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 10/10/2024 இந்த ப்ரொவிஷன் வந்தது. அதாவது ரெண்டிங் பை அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் டு காம்போசிஷன் டேக்ஸ் பேயர்னா அது ஆர்சிஎம்மில் பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம், இதில் காம்போசிஷன் டேக்ஸ் பேயரும் இன்க்ளூடட்னு இருந்தது. பட் 16/1/2025 இதில் காம்போசிஷன் டேக்ஸ் பேயர்ஸ்க்கு இது அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த குறிப்பிட்ட இந்த இடப்பட்ட காலத்தில் ஆர்சிஎம்மில் காம்போசிஷன் டேக்ஸ் பேயர்ஸ் இந்த கேஸுக்கு ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தா அது ரெகுலரைஸ்னா ஆஸ் இஸ் வேரிஸ், அது பே பண்ணது தான். ஸோ ஜிஎஸ்டி அண்டர் ஆர்சிஎம் ஃபார் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் பை அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் டு ரிஜிஸ்டர்ட் காம்போசிஷன் டேக்ஸ் பேயர் இஸ் ரெகுலரைஸ்டு ஃபார் த பீரியட் 10/10/24 to 15/1/25. நெக்ஸ்ட் ஒன், சப்போர்ட் சர்வீசஸ், எலக்ட்ரிசிட்டி யூட்டிலிட்டிஸ். ஸோ மீட்டர் டெஸ்டிங் அல்லது இபி கனெக்ஷன் ரிலீஸ் பண்ணுறது, டூப்ளிகேட் பில் இஷ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே ஒரு எலக்ட்ரிசிட்டி யூட்டிலிட்டிஸ், தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டிஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணும்போது இதெல்லாம் எக்ஸம்ப்டட் 10/10/2024 இது எஃபெக்டிவ். பட் இதில் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டிஸ்க்கு இது எக்ஸம்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறப்ப. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 16/1/2025 டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டிஸ் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது மட்டும் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்னா எண்ட் யூசர்ஸ்க்கு, வீட்டுக்கு இதெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறது. ஸோ டிரான்ஸ்மிஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டிஸ்னால் அது ரெண்டுமே பண்ணுற யூட்டிலிட்டிஸ் அந்த கம்பெனியாக இருக்கணும். அதுக்கு முதல்ல எக்ஸம்ஷன் சொன்னதை இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, எய்தர் டிரான்ஸ்மிஷன் அல்லது டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த எக்ஸம்ஷன் அப்ளிகபிள்னு 16/1/2025 கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த எக்ஸம்ஷன் எஃபெக்டிவாக வந்த டேட் 10/10/2024 15/1/2025 வரைக்கும். நடுவில் இந்த பீரியடில் ஜிஎஸ்டி ஏதாவது பே பண்ணியிருந்தால் அது ரெகுலரைஸ்டு. அடுத்தது கோத்தே இன்ஸ்டியூட் மேக்ஸ் முல்லர் பவன். ஸோ இந்த இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஜிஎஸ்டியே கட்டாமல் இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடையாதுன்னு தெரிய வந்திருக்கு. அப்போ இந்த பீரியட் 1/7/2017 இருந்து இது வந்து ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் அந்த மாதிரி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நம்ம எடுத்துக்கலாம். 1/7/2017 ஜிஎஸ்டி வந்த டேட்டில் இருந்து 31/3/2023 வரைக்கும் அவங்க ஜிஎஸ்டியே கட்டலை. என்ன நினச்சிருக்காங்க, போனஃபைடு பிலீஃப்ங்கிறப்ப அவங்களுக்கு இது எக்ஸம்ஷன் அப்படிங்கிற மாதிரி நியாயமாக நம்பியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஃபுல்லாகவே இதை ரெகுலரைசேஷன் பண்ணிட்டாங்க. ரெகுலரைசேஷன்னா இது வரைக்கும் பே பண்ணலைன்னா ஓகே, ரெகுலரைஸ்டு. இனிமேல் அவங்க எக்ஸம்ஷன் இருக்கக்கூடாது, பே பண்ணணும். ஸோ 1/7/2017 இருந்து 31/3/2023 வரைக்கும் ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தா அது ரெகுலரைஸ்டு. ஸோ கம்மியான ரேட்டில் பண்ணியிருந்தா கம்மியான ரேட்டு தான், கூட கேட்க மாட்டாங்க. ஜிஎஸ்டியை பே பண்ணலை அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே விட்டுருவாங்க. ஒருவேளை ஹை ரேட்டில் பே பண்ணியிருந்தால் திருப்பி ரீஃபண்ட் கேட்க முடியாது, அதெல்லாம் சொன்ன முடியாது. அதான் ரெகுலரைசேஷன். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டெம்பரரி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அண்டர் ஜிஎஸ்டி. இது என்ன கேஸுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில பர்சன்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை, அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்காது. இருந்தாலும் ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியதாக இருக்கலாம், ஜிஎஸ்டி ரிலேட்டடான ஏதாவது ஒரு பேமெண்ட்டு. இப்போ ஒரு பர்சன் நாட் லையபிள் ஃபார் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், பட் அவங்க ஸ்டில் ரெக்வயர்ட் டு மேக் பேமெண்ட் அண்டர் த ஆக்ட். ஏதாவது ப்ரொவிஷன் வயலேட் பண்ணியிருக்கலாம்,
ஏதாவது ஒரு ரீசன்னால அஸ் இந்த கேசஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ஷன் அண்ட் பெனல்ட்டி அவங்க ஜிஎஸ்டியில் ஏதாவது பேமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கலாம். ஸோ இதுக்கான ஒரு ஃபார்மல் மெக்கானிசம் முன்னாடி இல்லாமல் இருந்தது. அப்போ ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இவங்களால இந்த அமௌண்ட் எல்லாம் பே பண்ண முடியாது அப்படின்னு இருந்தது. ஸோ இதை மாற்றுறதுக்காக இப்போ டெம்பரரி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கிராண்ட் பண்ணுற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க, ரூல் 16A. ஸோ ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய லைபிலிட்டி இல்லாத பர்சன் பட் ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டிய பர்சன் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டெம்பரரி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபார்ம், ரிவைஸ்டு ஃபார்ம் ஜிஎஸ்டி REG 12 இதில் பார்ட் B, இதுக்கான ஆர்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. இந்த ஃபார்ம் நம்பர் எதுவும் கொடுத்துருக்காங்க. இப்படி டெம்பரரி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்கக்கூடிய பர்சன் ஃபர்தராக என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், ஸோ அவங்களோட பர்சனல் கான்டாக்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே அவங்க எப்படி ப்ரொவைட் பண்ணணும், இதுக்கானது எல்லாமே இங்கே ரூல் 19 அண்ட் ரூல் 87 இதில் ரிலேட்டட் அமெண்ட்மெண்ட்ஸு போட்டிருக்காங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் எதுக்காக, ஒரு ஃபார்மல் மெக்கானிசம் க்ரியேட் பண்ணுறதுக்காக, நான் ரெஜிஸ்டர்டு பர்சன் ஜிஎஸ்டி ஆப்ளிகேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக, அதுவும் பர்டிகுலராக என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆர் அட்ஹாக் பேமெண்ட் ரிலேட்டடான இந்த கேசஸில் இவங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, தட் இஸ் வித்தவுட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் பண்ணுறதுக்காக டெம்பரரி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். நெக்ஸ்ட்டு இந்த அமெண்டட் ரூல்ஸ், ஜிஎஸ்டி அமெண்டட் ரூல்ஸ் இன்னைக்கு டேட்லேருந்து எஃபெக்டிவ்னு அந்த ரூல் நம்பரும் எஃபெக்டிவ் டேட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது அமெண்ட்மெண்ட் இன் எக்ஸம்டட் சர்வீசஸ். எக்ஸம்டட் சர்வீசஸில் என்னென்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, இப்போ டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிசிட்டி யூட்டிலிட்டிஸ் அந்த பாயிண்ட் பார்த்தோம்ல, மீட்டர் டெஸ்டிங் அந்தக்கலாம், அந்த டேர்ம் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்த வேர்டை டிரான்ஸ்மிஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது மாற்றிருக்காங்க. அனதர் அமெண்ட்மெண்ட் எக்ஸம்டட் சர்வீசஸில் புதுசாக ஒரு என்ட்ரி 36B இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன எக்ஸம்ஷன் அப்படின்னா, இன்சூரன்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஃபண்ட், இது எக்ஸம்ஷன். ஸோ இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஃபண்ட் இன்சூரன்ஸ் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அகெயின்ஸ்ட் த கான்ட்ரிபியூஷன், இது கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது இன்சூரன்ஸ் எதுலேருந்து கொடுக்குறாங்க, அவுட் ஆஃப் ப்ரீமியம் கலெக்டட் ஃபார் த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள். இன்னொன்று இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ட்ரைனிங் ரிலேட்டடாக எக்ஸம்ஷன் இருக்கும்ல, அதில் ஒரு டேர்ம் மட்டும் அடிஷனலாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, எ ட்ரைனிங் பார்ட்னர் அப்ரூவ்டு பை நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இதுவுமே இந்த எக்ஸம்ஷனில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எ ட்ரைனிங் பார்ட்னர் அப்ரூவ்டு பை நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், NSDC அப்ரூவ் பண்ண ஒரு ட்ரைனிங் பார்ட்னர், இவங்க ப்ரொவைட் பண்ணுற இந்த சர்வீசஸ்க்கும் எக்ஸம்ஷன். நெக்ஸ்ட்டு RCMல ரிவர்ஸ் சார்ஜில் அமெண்ட்மெண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது 2 பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ் ரிலேட்டடான RCMல ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இப்போ அந்த சர்வீஸ் சப்ளை பண்ணுற பர்சன், சப்ளையர் ஆஃப் சர்வீஸ் எனி பர்சன் அப்படின்னு இருந்ததை இப்போ மாற்றிருக்காங்க, எனி பர்சன் அதர் தென் பாடி கார்பரேட். அப்போ பாடி கார்பரேட் சர்வீஸ் சப்ளை பண்ணினாங்கன்னா இந்த ஸ்பான்சர்ஷிப் ரிலேட்டடாக அவங்க சப்ளையர் ஆஃப் சர்வீஸாக ஒரு பாடி கார்பரேட் இருந்தால் அங்கே ஃபார்வர்டு சார்ஜ் அப்ளிகபிள் ஆகும். ஸோ எனி பர்சன் அதர் பாடி கார்பரேட் சப்ளையர் ஆஃப் சர்வீஸாக இருந்தால் அங்கே ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை ஆகும். அடுத்த ஒரு அமெண்ட்மெண்ட்டு, இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், இமூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு விடும்போது ஒரு அன்ரிஜிஸ்டர்டு பர்சன் ரிஜிஸ்டர்டு பர்சனுக்கு, தட் இஸ் அதில் காம்போசிஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பர்சனுக்கு இந்த பாயிண்ட் அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம், RCM வராதுன்னு. அதுதான் இங்கே திருப்பியும் கொடுத்துருக்காங்க. ரிசிபியன்ட் ஆஃப் சர்வீஸ் ஷுட் பி எனி ரிஜிஸ்டர்ட் பர்சன் அதர் தேன் அ பர்சன் ஹூ ஹஸ் ஆப்டட் டு பே அண்டர் காம்போசிஷன் லெவி. ஸோ இப்போ ஒரு ரிமூவபிள் ப்ராப்பர்ட்டியை ரெண்ட்டுக்கு கொடுக்கும்போது, அது அதர் தேன் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங், அந்த ரெண்ட்டுக்கு எடுக்கிற பர்சன் ரிஜிஸ்டர்டு பர்சனாக இருந்தாங்கன்னா RCM அப்ளிகபிள். பட் அவங்க காம்போசிஷன் ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு RCM வராது. நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ் ஃபார் ப்ராசஸிங் GST ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன். ஜிஎஸ்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறப்ப அதில் தேவையில்லாமல் டிலே ஆகிறதோ அல்லது சம்மந்தமே இல்லாமல் சில கிளாரிஃபிகேஷன் அந்த மாதிரி கேட்டு டைம் ரொம்ப ஆக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது மெயினாக எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, டு அட்ரஸ் இன்கன்சிஸ்டன்சி அண்ட் டிலே இன் GST ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் பை ஆஃபீஸர்ஸ். GST ஆஃபீஸர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது தேவையில்லாமல் டிலே பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், ஸோ அந்த மாதிரி எதனால், எந்த காரணத்தினால அவங்க கேட்கலாம், அன்னெசரி கிளாரிஃபிகேஷன் கேட்குறது, அன்னெசரியாக டாக்குமெண்ட்ஸ், தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ், அதாவது ஃபார்ம் GST ரெஜிஸ்ட்ரேஷன் 001 இந்த ஃபார்மில் சொல்லியிருக்கிறத தாண்டி வேறு ஏதாவது டாக்குமெண்ட் கேட்டு இந்த மாதிரி டிலே பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க.
ஸோ ஜெனுயினாக ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறப்ப அதை தேவையில்லாமல் டிலே பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் இங்கே சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி இருக்கிற கைட்லைன்ஸை இப்போ இப்போ கொடுத்துருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர் சீட் பண்ணுது. அப்போ இனிமேல் இதுதான் அப்ளிகபிள். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். ஆஃபீஸர்ஸ் எதை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்கணும் அப்படின்னா, ஃபார்ம் GST REG 01 என்னென்ன லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் இருக்கிறத கேட்கணும். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், அவாய்ட் சீக்கிங் அன்வாரண்டட் இன்ஃபர்மேஷன், பேன், ஆதார், ஃபோட்டோகிராஃப் ஆஃப் லெஸ்ஸர், இதெல்லாம் தேவை இருந்தால் மட்டும் கேட்கணும், தேவையில்லாமல் கேட்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கும் போது அது நிறையா கேசஸ் இருக்கும். அதாவது அது ஓன்டு ப்ரிமிசஸாக இருக்கலாம், அல்லது ரெண்ட்டுக்கு எடுத்த ப்ரிமிசஸாக இருக்கலாம், ஷேர்டு ஸ்பேசஸாக இருக்கலாம். அந்த மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான டாக்குமெண்ட்ரி ரெக்யர்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு வேலிட் டாக்குமெண்ட்டை அவங்க டிமாண்ட் பண்ணணும். அது எலக்ட்ரிசிட்டி பில்லோ அல்லது ரெண்ட் அக்ரிமெண்ட்டோ அந்த மாதிரி அதை மட்டும் டிமாண்ட் பண்ணணும். ஸோ தேவையில்லாததெல்லாம் இங்கே கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அன்ரிலேட்டட் டு நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்கக்கூடாது. இப்போ இந்த GST அப்ளிகேஷன் எதெல்லாம் ரிஸ்க் அப்படிங்கிற கேட்டகரியில் இல்லையோ, நாட் ஃப்ளாக்ட் அஸ் ரிஸ்கி, அப்போ இது நார்மலாக இருக்குன்னா அது 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளே அப்ரூவல் கொடுத்துடணும். ஒருவேளை அது ஃப்ளாக்டு அப்ளிகேஷன்ஸாக இருந்து அது ரிஸ்க் இருக்கக்கூடியது, அது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து அதில் அல்லது ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா அங்கே GST ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷனை 30 டேஸ்க்குள்ளே ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைட்லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணணும், இந்த வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ணணும், ப்ராம்ப்டாக அப்லோட் பண்ணணும். எங்கேயாவது கிளாரிஃபிகேஷன் தேவையாக இருந்ததுன்னா அதை கேட்கணும். Seek clarification only for specific அல்லது documented reason. Only for specific documented reasonக்கு கிளாரிஃபிகேஷனும் வாங்கிக்கலாம். ஸோ ஒருவேளை இங்கே சொல்லியிருக்கிற இந்த கிரவுண்ட்ஸை தாண்டி வேறு ஏதாவது queries கேட்கணும் அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் நினச்சாங்கன்னா அதுக்கு ப்ரையர் அப்ரூவல் வேணும். யார்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கணும், டெபுட்டி கமிஷனர் அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனர்கிட்டேருந்து அப்ரூவல் வாங்கி அவங்க ஃபர்தர் queriesஸாக கேட்கலாம். இந்த ப்ரிஸ்கிரைப்டு கிரவுண்டு இங்கே மேலே பார்த்துருக்கிறது எல்லாமே அவங்களாவே கேட்கலாம் ஆஃபீஸர்ஸ். இதை தாண்டி வேறு ஏதாவது கொஸ்டின் ரைஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா அப்ரூவல் கண்டிப்பாக வேணும். இதை தவிர ஜோன் வைஸ் ஹெட் அலாட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸிங் டைம்லைன், GST ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம்லைன் எப்படி இருக்குன்னு அவங்க சூப்பர்வைஸ் பண்ணணும். ஸோ ப்ரிவெண்ட் த டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்ன, ஆஃபீஸர் வேலை பார்க்காம இருந்து ஆஃபீஸர் இன்ஆக்ஷனாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவங்க எதுவுமே query ரைஸ் பண்ணலை, எந்த ஒரு ரீசனுமே இல்லை, ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனும் கிராண்ட் பண்ணலைங்கிறப்ப அது டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷனாக மாறும். ஸோ அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அது ஆஃபீஸர் இன்ஆக்ஷனால் டீம்டு ரெஜிஸ்ட்ரேஷனாக வராமல் தடுக்கிறதுக்கு, அண்ட் என்ஷூர் சஃபிஷியன்ட் ஸ்டாஃப், தேவையான அளவுக்கு எம்ப்ளாயீஸ் இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஜோனல் ஹெட்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினரி ஆக்ஷன் இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் திஸ் கைட்லைன்ஸ். ஸோ GST ஆஃபீஸர்ஸ் இந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்கு அவங்க பேரில் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதும் இதில் இன்னொரு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கைட்லைன்ஸ் அல்லது இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்காக அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராக்டிசஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு, தேவையில்லாத டிலேஸை குறைக்கிறதுக்கு, அண்ட் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸியாக மாற்றுறதுக்கு, அதே சமயத்தில் சேஃப்கார்டிங் த சிஸ்டம் ஃப்ரம் ஐடிசி ஃப்ராட்லேருந்து இதை அவாய்ட் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே அமெண்ட்மெண்ட்ஸு அல்லது தட் இஸ் சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கிற டேர்மில் நம்ம இன்ஸ்டியூட்டில் கொடுத்துருக்கிறது டிசம்பர் 2025 எக்ஸாமுக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ்.